Hello guys, welcome to our channel. இது தமிழ் வாய்ஸ் அவுட். நம்மளோட சேனல்ல ஹாரர் ஸ்டோரிஸ், த்ரில்லர் ஸ்டோரிஸ், எஜுகேஷனல் ஸ்டோரிஸ்லாம் நம்மளோட சேனலில் போடப்படுது. இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறவங்களோ அவங்களுக்குலாம் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா லிவிங் ஆர் டெட். இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தோன்னா ரொம்பவே ஃபேமஸான ரவீந்திரநாத் தாகூர். இந்த கதை டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அமைஞ்சிருக்கும். உயிரோடு இருக்கியா இல்லை இறந்துட்டியா, இதுதான் இந்த டைட்டிலு. இதுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். ஒருத்தவங்க ஒரு உண்மையை சொல்கிறாங்க, ஆனால் அதை யாருமே நம்ப மாட்டாங்க. அதை ப்ரூவ் பண்ண கடைசியில் என்ன பண்ணாங்கன்றது தான் இந்த ஸ்டோரி. ஹீரோயினான காதம்பினி தன்னுடைய கணவனை இழந்துடுறாங்க. அவங்களுக்கு குழந்தையுமே இல்லை. அவங்களுடைய பிரதர் இன்லாவோட குழந்தை, அந்த பையன் பேர் சதீஷ். அந்த குழந்தை மேலே தான் ரொம்பவே பாசமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட அம்மா மாதிரி அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கிறாங்க. ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, சடனாக காதம்பனிக்கும் மூச்சு பேச்செல்லாம் இல்லாமல் போயிடுது. அதாவது அவங்க இறந்து போயிடுறாங்க. இறந்து போன உடனே அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் செஞ்சு 4 பிராமின்ஸை கூப்பிட்டு அவங்களோட பணத்தை வந்து இறுதி சடங்கு செய்யறதுக்கு கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 4 பேரும் அந்த காதம்பனியோட பாடி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. போன பிறகு கொஞ்ச நேரம் கழித்து நம்மளுடைய காதம்பனிக்கு வந்து உயிர் வந்துடுது. அந்த நேரத்தில் 2 பிராமணர்கள் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேர் வந்து கட்டையை வந்து எடுக்க போயிருக்காங்க, ஏன்னா நம்ம காதம்பனி பாடியை எரிக்கிறதுக்கு. அந்த நேரத்தில் தான் காதம்பனி ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம ஒரு சுடுகாட்டில் இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு அப்போ தான் புரியுது. அதாவது நம்ம இறந்துட்டோம் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிடுது. இறந்துட்டு இப்போ எழுந்துடுறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நான் வந்து உயிரோடு இருக்கனா இல்லை இறந்துட்டேனான்னு எதுவும் தெரில. பட் அப்போதைக்கு அந்த இடத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எழுந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த திரும்பி வந்த 2 பிராமணர்கள் வந்து கட்டை எடுத்துகிட்டு வந்து பார்த்தா பணத்தை காணோம். அதை வந்து தூங்கிட்டு இருக்க 2 பேர் எரிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. தூக்கிட்டு இருக்கவங்களும் அவனுங்க வந்து கட்டையை வந்து கட்டையில் போட்டு எரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுறாங்க. அது அப்படி நம்ம காதம்பனிக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் தெரியல. இப்போ வீட்டுக்கு போகலாமா, வீட்டுக்கு போகக்கூடாதான்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு போனால் நம்மளை எல்லாம் வெல்கம் பண்ணுவாங்களா, இல்லை பேயின்னு சொல்லி துரத்திடுவாங்களா? ஏன்னா அது அவங்களுக்கே வந்து நம்ம உயிரோடு இருக்கோமா இல்லை நம்ம ஆத்மாவை வளர்த்துறோமான்னு அவங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. பட் இப்போ போனால் நம்மளை வெல்கம் பண்ண மாட்டாங்க, நம்மளை வந்து வரவேற்க மாட்டாங்க, நம்மளை வந்து துரத்தி அடிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து இவங்கள பார்க்குறாங்க. இவங்க எப்படியோ ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணாக தான் இருக்கணும், ஏதோ வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், நான் அவங்கள விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதம்பினிகிட்ட கேட்க, நம்ம காதம்பினிக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான யோக்மயா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள. அந்த யோக்மயா வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. அவங்கள போயிட்டு நம்ம இப்போ பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டு அட்ரஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யோக்மயாவும் நம்மளுடைய ஹீரோயின் காதம்பினியும் மீட் பண்ணுறாங்க. யோக்மயாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. சின்ன வயசு ஃப்ரெண்டை பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளுடைய காதம்பினி என்ன சொல்கிறாங்கன்னா, உன் வீட்டில் வந்து எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு, நான் இங்கேயே வேலை பார்த்துட்டு இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீயே இப்படிலாம் பேசுகிற, வேலைலாம் செய்ய தேவையில்ல, நீ இங்கேயே தங்கிடு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய யோக்மயா சொல்லிடுறாங்க. 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. நம்மளுடைய யோக்மயாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க ஹஸ்பண்டோட ஹாப்பியாக இருக்காங்க. இப்படியே நல்லா போயிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளில் நம்ம யோக்மயாவுக்கு தன்னுடைய குடும்பத்தில் 3வது ஒருத்தி காதம்பினி இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி பட்டுச்சு. அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டியும் ஏற்பட்டுச்சு. ஏன் காதம்பினி வந்து அவளோட ஃபேமிலி கூட இல்லாமல் இங்கே வந்திருக்கா, அவள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருக்கும், எதுக்காக இப்படி ஆச்சு அப்படின்றதெல்லாம் அவள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றா. அதனால் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தோன்னா, காதம்பினிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன சண்டை, அவங்க வீட்டில் என்ன பிரச்சனை, எதுக்காக அவள் வீட்டிலேருந்து அவளை துரத்திட்டாங்க, ஏன் அவன் வீட்டை விட்டு வந்தான்னு நீங்கள் போய் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுறா. அவரோட ஹஸ்பண்டும் ஊருக்கெலாம் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்தா. அப்போ தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை தெரியுது. காதம்பினின்ற ஒரு பொண்ணு வந்து இருந்தது உண்மைதான், ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு சடங்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னோடனையும் நம்மளுடைய எல்லாமே வந்து அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா யோக்மயாவுக்கு வந்து அவங்க காதம்பினி வீட்டுக்கு வந்த பிறகு லைட்டாக பேய் தொல்லை இருந்த மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கும். அப்புறமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவங்க ஹஸ்பண்டை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உயிரோடு இருக்க ஒரு பொண்ணை பார்த்து, நம்ம வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்க பொண்ணை பார்த்து இறந்துட்டான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யோக்மயாவோட ஹஸ்பண்டும் ரொம்பவே சண்டை போட்டுப்பாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்மளுடைய காதம்பினி என்ன சொல்லுவாங்கன்னா, உண்மைதான், நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு ஒரு பேயின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டை விட்டு தத்தி அடிக்கப்படுறாங்க. நம்மளுடைய காதம்பினிக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியவே இல்லை. எங்கே போகிறதுன்னு வேறு வழியே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வழி இருந்தது, அதனால் அங்கே போயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ஞாபகங்கள்லாம் யாரை நினைக்க வருதுன்னா, அவங்களுடைய பிரதர் இன் லாவோட பையனை பற்றி தான் வருது. அந்த சதீஷை போய் பார்க்கணும், தன்னோட குழந்தைய ஒரே ஒரு தடவையாச்சும் நம்ம பார்க்கணும், ஏன்னா அவங்க குழந்தை மாதிரி அவங்க நினச்சி வளர்த்துருப்பாங்க.
அதனால் அவங்க முகத்தை மூடிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே இருக்கவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டாங்க. இவ்வளோ நாளும் காதம்பனி வந்து உயிரோடு இருந்திருந்தாலும் ரொம்பவே சோகமாக உயிரோட இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீட்டில் இந்த காலடி வச்ச உடனே அவங்கள சதீஷை பார்க்க போகிறன்ற நினைக்கும் போதே அவங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிடும். அப்போ தான் வந்து உயிரோடு இருக்கோன்றதை ரொம்பவே அழகாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த குழந்தையுமே ரூமில் போய் பார்ப்பாங்க. அந்த குழந்தை பார்த்தோன்னையும் இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க, ஏன் என்னை பார்க்க வரல, உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லையான்னு கேட்கும்போது அவங்க உருகி அழுகாவே ஆரம்பிச்சிருவாங்க. போய் கட்டி தழுவிப்பாங்க அந்த குழந்தைய. அதுக்கப்புறம் இவங்க வந்ததை வந்து எல்லாரும் ஊர் மக்கள் அவங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு பேயை நினச்சி அலற ஆரம்பிச்சிருவாங்க. எங்கள் வீட்டு பையனை விட்டுட்டு போயிடு, பேயே நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுடைய காதம்பனியை திட்ட ஆரம்பிப்பாங்க. நம்ம காதம்பனி எவ்வளவோ சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. நான் சாகலை, நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ சொல்லியுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஊரில் இருக்க எல்லாருமே நீ இறந்துட்ட, நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எவ்வளோ சொல்லுவாங்க, நான் உயிரோட தான் இருக்கேன், பாருங்கள் என் கையை பாருங்கள், எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் அவங்க எதுவும் சொல்லியுமே யாருமே நம்ப மாட்டாங்க. முத்திரை கொடுத்துட்டாங்க, நீ இறந்துட்ட, நீ பேய் தான், நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுனே தெரியாது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன சொல்லியுமே யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்கள ஒதுக்குவாங்க, நீங்கள் இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து அவங்க ப்ரூஃப் பண்ணிடுறேன், நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஒரே ஒருத்தர் கூட நம்பவே மாட்டாங்க. ரொம்பவே கோவம் அடைச்சி நான் வந்து உயிரோட தான் இருக்கேன் அப்படின்றதுக்காக ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை செய்வாங்க. என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பக்கத்தில் ஒரு வெள்ளம் இருக்கும், அந்த கிணத்துல விழுந்து இறந்துருவாங்க. அதை பார்க்கும்போது தான், அவங்க சாகிறத பார்க்கும்போது தான் ஊர் மக்கள் ஐயையோ இந்த பொண்ணு உயிரோட தான் இருந்திருக்கு போல், இப்போ தான் இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அப்போ தான் நம்புவாங்க. இந்த கதை இதோட முடியுது. அவங்க இறக்கலன்றதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அவங்க உண்மையுமே இறந்து காட்டியிருக்காங்க. இதுதான் இந்த கதையோட முடிவு. இந்த கதையில் என்ன கருத்து அப்படின்னா, சில டைமில் நம்மளோட சொசைட்டியில் இருக்கவங்க நம்ம சரியாக செஞ்சாலுமே நீ தவறு தான், நீ செஞ்சது தப்பு தான் சொல்லி நமக்கு ஒரு முத்திரை கொடுத்துட்றாங்க. அதை நம்ப வைக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே முயற்சிக்க வேண்டியதாக இருக்குது. இது சொல்கிறவங்களாம் நீங்கள் பாய் சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை ஜாலியாக வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.